welcome to Deepamil Creations. இன்னைக்கு நம்ம Noodles Cheese Balls எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நூடுல்ஸும் சீஸும் இருந்தாலே போதும். வீட்ல இருக்கிற ingredients வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு instant noodles 4 பாக்கெட் எடுத்துர்க்கேன். அதாவது 4 பீஸ். இதுல 2 பாக்கெட் வந்து நம்ம கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இது கூட கொடுக்கிற டேஸ்ட் மேக்கரை யூஸ் பண்ண போறோம். சீஸ் கியூப்ஸ் உங்களோட பால் சைஸ்க்கு தகுந்த மாதிரி 10 ல இருந்து 15 சீஸ் கியூப்ஸ் எடுத்துக்கங்க. வெங்காயம், கொடமிளகா, கேரட், கொத்தமல்லி, கடலை மாவு, உப்பு, மைதா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள். ஃபர்ஸ்ட் 2 பாக்கெட் நூடுல்ஸை வேக வச்சிடலாம். அதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த நூடுல்ஸ் 70 to 80% வெந்தால் போதும். அதனால 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இது ஆறுற டைமில் மீதி இருக்கிற 2 பாக்கெட் நூடுல்ஸை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச நூடுல்ஸில் 1/4 கப் வெங்காயம், 1/4 கப் கொடமிளகா, 1/4 கப் கேரட், 1/4 கப் கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இது கூடவே டேஸ்ட் மேக்கர் 2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெயை தடவிக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக பிடிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக நூடுல்ஸ் எடுத்து இதனோட சென்டரில் ஒரு சீஸ் கியூப் வச்சு க்ளோஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்குங்க. ஸோ இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை மைதா பேட்டரில் கோட் பண்ண போகிறோம். அப்போ தான் நூடுல்ஸில் நல்லா கோட் ஆகும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இது கூட ஒரு டேஸ்ட் மேக்கரும் ஆட் பண்ணுறேன். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நம்ம இப்போ கோட் பண்ணலாம். ஒரு பால் எடுத்து ஃபஸ்ட்டு மைதா பேட்டரில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை நூடுல்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரையிலும் உங்களுக்கு விருப்பமான என்ன காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காய்கறி ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி சீஸ் இல்லாமலும் சிம்பிளாக நூடுல்ஸ் பால்ஸ் மட்டும் நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்லாம். எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸ் ஆட் பண்ணுங்கள். மிதமான சூட்டில் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு. பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையான நூடுல்ஸ் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.